பெண்களுக்கான ஒரு உண்மையான சுதந்திரமா நீங்க எதை நினைக்கிறீங்க? ரெண்டு மூணு செய்திகள் இருக்கு. ஒண்ணு, தான் நினைத்ததை சுற்றுப்புற சூழலுக்கு அஞ்சாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பெண்ணுக்கு. அதை இப்போ நான் இந்த இந்த படிப்பு படிக்கணும், நான் ஒரு விண்வெளி வீராங்கனை ஆகணும்னு நான் நினைச்சா அதுக்கு என்ன தடையாக இருக்க முடியும்? ஒண்ணு, எனக்கு படிப்பு கம்மி, எனக்கு மதிப்பெண் இல்லை, ஆஹ் வீட்டுல வசதி இல்லை, இது மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனா விண்வெளி வீராங்கனை ஆயிட்டா உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்க. ஒரு பெண் விளையாட்டு வீராங்கனையாக இருக்காங்க, ஒரு வயசுக்கு மேல போதுமா உடம்பு கெட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன, மாப்பிள்ளை கிடைக்காது. நான் எம்எஸ்சி பண்ணிட்டேன், எம்பிஏ பண்றேன், பிஹெச்டி பண்ணும், நான் படிச்சுட்டே போகாதப்பா. ஏன்? அதுக்கு மேல மாப்பிள்ளை கிடையாது. மாப்பிள்ளை கிடையாதுன்னா இருக்கு, நம்ம ஜாதியில இல்லை. இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு பெண்ணுடைய உயரம் அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி, சுத்தியில அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு அமுக்கப்படுது பாத்தீங்களா? அது இல்லாம, இந்த காரணங்கள் இல்லாமல் ஒரு பெண் தான் நினைத்த கல்வியை, வேலையை, கலைகளை தேர்வு செய்து அவ வாழ்க்கையை முடிவு செய்யணும். அதுதான் ஒரு பெண் உரிமைக்கான ஒரு எல்லை. ரெண்டாவது, அப்படி ஒரு பெண் இருப்பதுதான் ஆணுக்கான சுதந்திரம். என் ஒய்ஃபுக்கு பேங்க் சலான் கூட ஃபில்அப் பண்ண தெரியாதுங்க, என் ஒய்ஃபுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வாங்க தெரியாதுங்கன்னா நீ அழுதுகிட்டே தான் இருக்கணும். உங்களை போல வெளிநாடுகளுக்கு வருகிற பெண்கள் எல்லாம் கத்துக்கிட்டா வராங்க. அங்க பார்த்தா அவங்க கண்ணாடியை போட்டு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ற அழக பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களே கூட்டிட்டு போறாங்க, கூட்டிட்டு விடுறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் தான் ஆணுக்கான சுதந்திரமும். ஒரு அப்பா இல்ல, அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுக்கே 35 வயசு, ஏன்னா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு பெண் அடிமையாக இருப்பது, ஒரு பெண் சார்பு உயிரியாக இருப்பது ஒரு ஆணுடைய காலில் கட்டப்பட்ட விலங்கு. இத புரிஞ்சுக்கிற சமூகம் தான் விடுதலையை நோக்கி நகர முடியும். இத நம்ம சொல்றதுக்கு, ஒரு திராவிட இயக்க பெண்ணாக சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னன்னா, நீங்க இன்னைக்கு நம்ம உலக உழைக்கும் மகளிர் தினம் பத்தி பேசுறோம் இல்லையா? இந்த பெண்கள் நாள் அப்படிங்கறத யூஎன் அறிவிச்சு கிட்டத்தட்ட 4 பெண்கள் மாநாடு நடந்தது. கோபன்ஹெகன்ல, நைரோபியில, பீஜிங்ல, அப்புறம் இன்னொன்னு எங்க முதல்ல நடந்தது இல்லையா? மொத்தம் 4. இப்போ 5ஆவதா ஒண்ணு நடக்க போகுது. அது எங்க நடக்க போகுதுன்னா பாரிஸ்ல. இந்த 95ல பீஜிங்ல நடந்த அந்த உலக பெண்கள் மாநாட்டுலதான் பெண்ணுரிமையும் மனித உரிமையே அப்படின்ற ஒரு முழக்கத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த இந்த எல்லா மாநாட்டிலையும் நீங்க நான் சொல்றத சோதிச்சு கூட பாருங்க. இந்த ஒவ்வொன்னு 75, 80, 85, அப்புறம் 95, இந்த 4 உலக பெண்கள் மாநாட்டிலும் போடப்பட்ட தீர்மானங்கள், இந்த இது மாதிரி சுற்றுச்சூழல் தவிர, என்விரான்மெண்டல் சயின்ஸ் தவிர மற்ற பெண்களுக்கான முன்னேற்றம் குறித்த அத்தனை தீர்மானங்களும், ஒருவேளை இனி நடக்க போற பாரிஸ் மாநாடு உட்பட போட போகிற தீர்மானங்கள், அதனுடைய சாரங்களை எல்லாம் 1929, 30, 31 இந்த 3 ஆண்டுகள்ல நடந்த சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள்ல நீங்க பார்க்க முடியும். அதுதான் 75, 80, 85ல வருது உலக நாடுகள்ல. அது மாதிரி நீங்க பெண்ணுரிமையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வெளிநாடுகள்ல வாழ்ற பெண்கள் அடிப்படையில மேரி உல்ஸ்டன்கிராஃப்ட் படிக்கிறாங்க, வெர்ஜினியா உல்ஃப் படிப்பாங்க, சிமன் டிபோவா படிப்பாங்க. இந்த எல்லாரும் சொல்லுகிற அந்த சாரத்தை பெண் ஏன் அடிமையானாள்னு பெரியார் எழுதின அந்த கட்டுரைகள்ல படிக்கலாம். இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கும் போதுதான்
நம்ம பிரச்சனையும் உலக பெண்கள் பிரச்சனையும் ஒரு இடத்துல இணையுது. ஆனா அதுல இல்லாத ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. இது பெண்ணை ஜாதியோட இணைக்கிறது. இது அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமான சமூக விடுதலையை நோக்கி நகர்வதுதான் நம்முடைய கடமை. அதுதான் புரிதல்னு நினைக்கிறேன். மிகச் சிறப்பான பதில். 2 விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பெண் தான் விரும்பியபடி வாழறதுக்கு, அதாவது அவள் நினைத்த கல்வி, ஏன்னா அத ஒரு பெண்ண நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவளுடைய சுதந்திரம் இங்க வந்து நீங்க 2வது விஷயமா நீங்க சொன்னது என்னன்னா, அவ தனியா செய்யணும். 2வது இவ்வளவு ஒரு சுமையா கால்ல கட்டிட்டு இருக்கிற அந்த ஆண்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கும் அப்பதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல இந்த உலக உரிமைகளை பத்தி பேசும் பொழுது நம்ம எல்லாமே ஒத்து வந்தாலும் நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஜாதி அடிப்படையில தான் அங்க நம்ம மாறுபடுறோங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆச்சரியமான விஷயம்தான். இங்க மாநாட்டுல பேசப்பட்டது அத்தனை வருடங்களுக்கு சுயமரியாதை இதுல திட்டத்துல பேசப்பட்டதுங்கிறது நீங்க இப்போ நீங்க சொன்னது வந்து ஆச்சரியமான ஒரு தகவல் தான். மிக்க மகிழ்ச்சி.